Okay, good morning students. Class 10th standard, subject social, civics, India's foreign policy. Okay, let us see today new development in 1990s and 20th century. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா, இந்த 19th சென்ச்சுரியிலையும் 20th சென்ச்சுரியிலையும் ஃபாரின் பாலிசியில் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணோம், என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்தோம், என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் இன்னையுடைய நம்மளுடைய டாபிக். ஓகே, ஸோ டியூரிங் 1990s along with the fall of the Soviet Union, a new global economic order, that is liberalization, privatization and globalization merged with the support of the Western power. ஓகே, ஸோ இந்த 1990s அண்ட் இந்த 20th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, வெஸ்டர்ன் பவரோட சேர்ந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கொள்கையில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்சஸை கொண்டு வந்தோம். ஓகேவா, அதை வந்து நியூ எக்கனாமிக் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நியூ எக்கனாமிக் குளோபல் ஆர்டர், அதாவது குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஓகே, லிபரலைசேஷன் மீன்ஸ் என்ன, தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்குதல், குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். ஓகே, இந்த 1991 அந்த டைமில் தான் இந்த வந்து நியூ எக்கனாமிக் பாலிசியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் கிரியேட் பண்ணோம். லிபரலைசேஷன் என்ன சொன்னோம், தாராளமயமாக்கல் அப்படின்னா என்னென்னா நிறையா ஃபேக்டரிஸ் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய லைசன்ஸு அந்த மாதிரி வாங்குகிற விஷயங்கள்லாம் தளர்த்தி இருக்கிறாங்க. ஓகே, நிறையா வந்து நியூ பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் தட் ப்ரைவேட்டைசேஷன்னா, அதாவது கவர்மெண்ட் செக்டார்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுத்தாங்க. எது எல்லாம் கவர்மெண்ட் செக்டார்ஸ் வந்து ரொம்ப லோ கேட்டகரிஸில் இருக்கும், கவர்மெண்ட்டால் நடத்த முடியாத கேட்டகரிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. குளோபலைசேஷனா உலகமயமாக்கல், நம்மளுடைய அதாவது எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லை வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கணும், அது என்ன பண்ணாங்கன்னா உலக லெவலுக்கு கொண்டு போனாங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை சொல்கிறாங்க. ஓகே, இந்த 1990s and 20th century the Soviet Union new global economic order, that is liberalization, privatization and globalization merged with the support of the Western powers. Okay, next point பார்த்தீங்கன்னா unipolar USA countries of the world along with the merging new economic order compelled the nations including India to revise their foreign and economic policy. ஓகே, யூனிபோலார் யூஎஸ்ஏ, அதாவது யூனிபோலார் மீன்ஸ் நான் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண யாரோடையும் சேராமல் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரஷ்யாவோட வந்து சில விஷயங்கள் என்ன பண்ணால் க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுருந்தோம். ஓகே, அவங்களோட சேர்ந்து வேறு சில நேஷன்ஸோட சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் பாலிசியில் கொஞ்சம் சில சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். ஸோ இந்தியா என்டர் இன்டு பேக்ட் வித் த குளோபல் எக்கனாமிக் ஃபார்ம், தட் இஸ் கேட், and enter into bilateral, trilateral, multilateral agreements. This is a nuclear experiment resulted in intimidatory relations from the Western world. So India enter into GATT ஒப்பந்தம் அப்படின்னு சொல்ல இல்லையா, அந்த GATT ஒப்பந்தம் அதில் பைலேட்ரல் மீன்ஸ் என்னது, ஒன்லி 2 countries மட்டும் ட்ரேட் வச்சுருந்தாங்களா, அதுக்கு நேம் என்ன சொல்கிறோம் பைலேட்ரல். ட்ரைலேட்டர்னா மோர் தேன் 2 countries, அதை வந்து ட்ரைலேட்டரல். மல்டிலேட்டர்னா பல நாடுகளோட நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வச்சுட்ருக்குறோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். இதனால் என்னென்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து என்ன பண்ணால் இந்த மிலிட்ரி பவரில் நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் அச்சுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ண நம்ம ஓவர்லுக் பண்ணி நம்மளும் வந்து நம்பர் 1 நம்மளும் வந்து நியூக்ளியர் பவர்லேயே நம்பர் 1 இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா சில சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. சரி, என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். The India's policy manifested in various ways such as first better relations with China, the Look East policy 1992. ஓகே, இந்த 1992ல ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க பெட்டர் ரிலேஷன்ஸ் வித் சைனாவோட என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க. the second nuclear test at Pokhran in 1998 in Rajasthan. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே சைனா வந்து ஃபர்ஸ்ட் அந்த போக்ரான் டெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து அவங்க பண்ணினதுனால அடுத்து நாமளும் என்ன பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டோம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் நாமளும் அண்டர் கிரவுண்ட், அதாவது அதை என்ன பண்ண இந்த சேம் ராஜஸ்தான் போக்ரானில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த அணு ஆயுத சோதனையை நம்ம நடத்தணும். சிமிலர்லி லைக் தட் த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் போக்ரான் இன் 1998 in Rajasthan. தேர்ட், டிஃபென்ஸ் ப்ரோக்கர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். ஓகே, இஸ்ரேலோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அணு ஆயுத ஒப்பந்தத்தில் நம்ம என்ன பண்ண ரிலேஷன்ஷிப் கையெழுத்து போட்டோம்.
ஓகே, அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். அதே மாதிரி நம்ம இங்கேருந்து சில டிஃபென்ஸ், அதாவது நம்ம டிஃபென்ஸ் ராணுவத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். நாமளும் என்ன பண்ணோம், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நாமளும் சிலதெல்லாம் அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எனர்ஜி டிப்ளமசி வித் அரேப் கண்ட்ரீஸ் அண்ட் ஈரான். எனர்ஜி டிப்ளமசி, அது இந்த ஃபியூல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது என்ன ஃபியூலெல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எனர்ஜி அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய எனர்ஜி ரிசோர்ஸஸ் நிறைய என்ன பண்ணுறோம், அதே அரேப் கண்ட்ரீஸோடைய ஈரான் கண்ட்ரீஸோட என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் சைன் பண்ணியிருக்கோம். அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் அக்ரீயிங் டு யூஎஸ் நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். அண்ட் அதாவது யூஎஸ் உடைய நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமில் நாமளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிட்டு நாமளும் அவங்களோட என்ன பண்ணுறோம் எல்லா விதத்துலையும் ஒத்துழைச்சிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்தியாஸ் vote against ஈரான் த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஓகே, அதாவது நம்ம என்ன பண்ண யாருக்கு எதிர்த்து வந்து ஓட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரான் எதிர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஓட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறோம் போட்டிருக்கோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த 1990s 21st செஞ்சுரி வரைக்கும் சில விஷயங்களை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய டெவலப்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக சில சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணோம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்களா, அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்களா, இந்தியாஸ் இன் த ரீசர்ச்மெண்ட் 21st century. 21st centuryல என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the structure of the international system has changed. ஓகே, இன்டர்நேஷனல் சிஸ்டம் அந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டத்துடைய ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. the foremost task of India's foreign policy is enable to domestic transformation of India. By this we mean making possible the transformation of India's economy and society with promoting our values of pluralism. From a foreign policy and economic prosperity is now seen as the key to India's attainment of a great power status. ஓகே, அதாவது நிறைய டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை மட்டும் சேஞ்சஸ் கொண்டு வரல, நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமி அந்த சொசைட்டி ப்ரமோட்டிங் நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் பாலிசி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாங்க. அந்த ஃபாரின் பாலிசி நிறைய நம்ம சேஞ்ச் பண்ணி அதில் நம்ம என்டர் ஆனதுனால இந்தியாவும் என்னாச்சு அப்படின்னா உலக லெவலில் இந்தியாவுக்குன்னு என்னாச்சு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து உருவாச்சு. ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்தோமா இந்தியாவுக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தனியான ஒரு இடம் வந்து கிடைக்குது அப்படின்னா ஆஃப்டர் 1991 அந்த 1991 லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் எல்பிஜின்னு சொல்லுவாங்க. அந்த எல்பிஜி பாலிசிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்களா இந்தியா பார்த்தீங்களா ஒரு மிக முக்கியமான ஒரு பிளேஸை வந்து உலக லெவலில் வந்து வகிக்க ஆரம்பிக்குது. Okay, at present our foreign policy acts as a mean to generate inward investment, business and technology for domestic growth and development. Okay, this will be enhancing regional cooperation and stability in South Asia. Okay, now India has adjusted to meet the needs of intensified economic engagement with the world, which is designed to meet the needs of an increase in flow of capital, technology, ideas and innovation for our development and our re-emergence as one of the world leading economists. This consists of high economic growth in the period has not only helped for empower a large number of citizenship, it has also lead to increased engagement of India with the outside world. ஓகே, ஸோ நம்ம இந்த அதாவது இப்போ நம்மளுடைய ஃபாரின் பாலிசி இப்போ நம்ம என்ன ஃபாரின் பாலிசியை வெளியுறவு கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமோ அதில் நம்ம என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டொமஸ்டிக் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய அளவிட முடியாத ஒரு வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடைஞ்சிருக்கோம். இதனால என்னாச்சுன்னா சவுத் ஏஷியாவில் நமக்குன்னு ஒரு ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் நிலையான நிரந்தரமான ஒரு இடம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா, இது மட்டும் இல்லை எக்கனாமிக் அதாவது நம்ம வந்து உலக லெவலில் நம்மளுடைய எக்கனாமிக் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸும் நம்மளை வந்து ரொம்ப வந்து கீனா என்ன பண்றாங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா எப்படி வந்து இவங்க இவ்வளோ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ஒரு க்ரோத்தில் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு சீக்கிரமாக இவங்களால எப்படி வந்து நம்ம வந்து அந்த அதாவது அந்த வேர்ல்டில் 2 countries மட்டும் சொன்னாங்க இல்லையா, யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் சூப்பர் பவர் கண்ட்ரீஸுக்கு இணையாக இவங்களால எப்படி டெவலப் ஆக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை நோக்கி முதலீடு செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை நோக்கி வர்றாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன, இந்தியா இஸ் த செகண்ட் பாப்புலஸ் கண்ட்ரி.
ஓகே, உலகில் பார்த்தீங்களா செகண்ட் பாப்புலஸ் கண்ட்ரியாக இருக்கிறது ஒரு ரீசன். ஓகே, அட் த சேம் டைம் நம்மளுடைய அந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு பிரின்சிபிள் தான். இதனால என்ன இருக்கு, நம்மளுடைய எம்பவர் பார்த்தீங்களா ஒரு லார்ஜ் அமௌண்ட், அதான் நம்மளுடைய எம்பவரை பற்றி ரொம்ப அதிக அளவில் பேசுகிற அளவுக்கு நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டு, உலக லெவலில் நம்மளுடைய பவரை பற்றி எம்பவர் நம்மளுடைய திறமையை பற்றி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசக்கூடிய அளவுக்கு நம்ம நம்பர் 1 மாறி இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்தியா என்கேஜஸ் வித் த கரண்ட் குளோபல் சப்ஜெக்ட் லைக் G20 countries and IBSA and BRICS BRICS, and which gives more scope for India to play a large role in global affairs. So நம்ம இப்போ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், G20 என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டு, அதாவது வேர்ல்டுலேயே ட்ரேடில் பார்த்தீங்களா 20 கண்ட்ரிஸ் தான் ரொம்ப டாப் மோஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கும். அந்த G20 கண்ட்ரிஸை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண நாமளும் ஒருத்தராக இருக்கோம். இந்த IBSA அப்படிங்கிறது இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 3 கண்ட்ரிஸோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணி இவங்களோட என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து பிரிக்ஸ் அப்படின்னா BRICS, பினா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா, சைனா, எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, இவங்களோடய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு லார்ஜ் ரோல் இன் குளோபல் அஃபேர்ஸ், உலக லெவலில் குளோபல் அஃபேர்ஸில் என்ன பண்ணியிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு ரோல் நம்ம பங்காற்றிட்டு தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் குளோபல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் இட்ஸ் மிலிட்ரி மாடர்னைசேஷன், மெரிடைம் செக்யூரிட்டி அண்ட் நியூக்ளியர் பாலிசிஸ். ஸோ தட் இவங்களோட எல்லாம் நம்ம வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ரோல் நம்ம அந்த குளோபல் அஃபேர்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய மிலிட்ரி வந்து மாடர்ன் மிலிட்ரிலைசேஷனாக வந்து மாறி இருக்கு. நம்மளுடைய மிலிட்ரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரோம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய செக்யூரிட்டி, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு என்ன எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நியூக்ளியர் பாலிசிஸ், அதே மாதிரி நியூக்ளியர் பாலிசிஸ் நிறைய என்ன பண்ணுறோம் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்களா நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது செல்ஃப் சஃபிஷியன்சி, நம்ம தன்னிறைவு அடைந்த ஒரு கண்ட்ரியாக இருக்கிறோம். ஓகேவா? யார்கிட்டையும் போய் எதுக்காகவும் ஒரு ஃபுட்டுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ என்ன பண்ணுறதுல போய் நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கையேந்த வேண்டிய ஒரு நிலைமை இல்லாமல் செல்ஃப் சஃபிஷியன்சியாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு இந்த ரோல் ஆஃப் குளோபல் அஃபேர்ஸ், உலக நாடுகளோட நம்மளும் வந்து அவங்களுடைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா நம்மளுடைய ஃபாரின் பாலிசி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Okay, so India has merged as a major voice in global decision making and management and as a bridge and balancing power in the merging global strategic architecture. So in faces enormous development challenges and non-military issues like climate change, energy security, competition for scarce resources, food and water security, pandemics and migrations. ஸோ இதெல்லாம் பாருங்கள் நம்ம இவ்வளோ அவங்களோட நம்ம வந்து மெர்ஜ் ஆனதுனால முக்கியமாக பார்த்தீங்களா குளோபல் டெசிஷன் மேக்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் உலகத்தில் நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குளோபல் டெசிஷன் மேக்கிங் அதாவது நாமளும் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக அவங்களோட சேர்ந்து எல்லா விஷயங்கள்லையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 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 மேக்கிங் அதாவது நாமளும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக இருக்கிறோம். எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து அந்த இஷ்யூவில் வந்து நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க நம்மளும் ஒரு ஓட் போடக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப்பாக நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா விஷயத்துலையும் இருக்கிறோம். ட்ரேட் மட்டும் இல்லை, மிலிட்ரி விஷயத்துலையும் சரி, மிலிட்ரி எக்யூப்மெண்ட், நான் மிலிட்ரி இஷ்யூஸ்லாம் லைக் தட் மிலிட்ரி இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே நாமளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக இருக்கிறோம். அதே மாதிரி அதாவது இந்த ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், வாட்டர் செக்யூரிட்டி, அதாவது வாட்டர் 2 நாடு அதாவது தண்ணி வந்து எப்படி இது பண்ணுறது பாதுகாக்கிறது உலகத்தில், அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட் விஷயத்துலையும் நாமளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கிறது. பேண்டமிக் அண்ட் மைக்ரேஷன், ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் நம்ம எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுறது, நம்ம எப்படி நம்மளை சேஃபாக பண்ணிக்கிறது பேண்டமிக் சுச்சுவேஷனில், அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் வேறு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தால் அவங்களையும் நம்ம எப்படி வந்து சேஃப்கார்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண நம்மளுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஃபர்ஸ்ட் ஒன் preservation of national interest. Second one achievement of world peace, disarmament. Fourth point fostering cordial relationship with other countries. Fifth one solving conflicts by peaceful means. Sixth one independence of
thought and action as per the principle of NAM, NAM, non-aligned movement. Equality in conducting international relations, anti-colonialism, anti-imperialism and anti-racism. So basic concept of India's foreign policy. இந்தியாவினுடைய அடிப்படை வெளியுறவு கொள்கையினுடைய basic concept. First one, preservation of national interest. நம்மளுடைய தேசிய அதாவது தேசிய சின்னங்களோ இல்லை தேசிய விலங்குகள் அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ண நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ப்ரிசர்வேஷனை பாதுகாக்கணும். நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ், உலக அமைதி. உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அமைதியாக தான் இருக்கணும். அந்த அமைதிக்கு நம்ம என்ன பண்ணால் அதை சாதிக்கணுங்கிறாங்க. அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ். திருப்பி ஒரு முறை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோ இல்லை செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி திருப்பி ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறாங்க, சந்திக்கக்கூடாது. அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுதான் அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ். நெக்ஸ்ட் டிஸ்ஆர்மமெண்ட், அணு ஆயுத குறைப்பு. ஓகேவா, நம்ம வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, குறைக்கணும் அப்படிங்கிற விஷயம். நெக்ஸ்ட் ஃபாஸ்டரிங் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ். எல்லாரோட எப்படி இருக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தரோட ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ், எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியான முறையில் அகிம்சை முறையில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், தீர்வு காணணும். எல்லா விஷயங்களுக்கும் உலக நாடுகள் எல்லாமே தங்களுடைய பிரச்சனைகளை என்ன பண்ணணும், பீஸ்ஃபுல் மீன் அமைதியான முறையில் தான் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன் ஆஸ் பர் த பிரின்சிபல் ஆஃப் நாம். அதாவது நாம் வந்து நான் அலைன் மூமெண்ட். நான் அலைன் மூமெண்ட்டில் என்ன அந்த இண்டிபெண்டன்ஸ் தாட் என்ன, அதோடைய பிரின்சிபல்லாம் இருக்கும். அது அணிசேரா நாடுகள் இல்லையா, அந்த மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்தியா வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி இன் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ண சமத்துவமாக இருக்கணும். எந்த ஒரு கண்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆதரவாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு கண்ட்ரீஸ்க்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிரியாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபாரின் பாலிசியாக இருக்குது. ஈக்குவாலிட்டி இன் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ஆன்டி காலனிசம் அதாவது காலனி ஆதிக்கத்திற்கு எதிராகவும், ஆன்டி இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும், ஆன்டி ரேசிசம் அதாவது நிறவரி கொள்கையை வந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து எதுக்குது. அதுதான் ஒரு முக்கியமானது. ஓகே, ஆன்டி காலனிசம் காலனி ஆதிக்கம் திருப்பி ஒரு முறை வரக்கூடாதுங்கிறதுல என்ன சொல்கிறாங்க, ஃபாரின் பாலிசியோடைய ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல், ஒரு தாட்டாக வந்து இருக்குது ஆன்டி காலனிசம். ஏன்னா இந்தியா ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 centuries வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷினுடைய காலனிசம்லேயும் அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்ததுனால இந்த விஷயத்தில் அவங்க என்ன பண்ணால் ஆன்டி கலோனிசம், அவங்களோட காலனி ஆதிக்கமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆன்டி இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து அதுக்கும் அவங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஆன்டி ரேசிசம் சவுத் ஆப்பிரிக்காவில் எப்படி நிறவரி கொள்கை இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபாரின் பாலிசியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் டிஸ்ஆர்மமெண்ட், அதாவது நம்மளுடைய அணு ஆயுத குறைப்பு எப்படி அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாலிசியாக வச்சுருக்காங்க. ஓகே, அவர் ட்ரெடிஷன் அண்டு நேஷனல் எத்தோஸ் இஸ் டு ப்ராக்டிஸ் டிஸ்ஆர்மமெண்ட் as a peace loving nation. So India champions the causes of qualitative and quantitative disarmament right from the beginning. So India supported this program. ஸோ இது நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து ட்ரெடிஷனாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அணு ஆயுதங்களை வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் பயன்படுத்தக்கூடாது, அணு ஆயுதங்களை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு பிரின்சிபல், ஒரு மெயின் ஒரு பாலிசியாகவே வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அணு ஆயுதங்களை அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய தேவைக்கு வச்சுருங்க, தேவைக்கு மேலே வேண்டாம். ஐநா என்ன சொல்லுதோ அந்த யுஎன்ஓ என்ன சொல்லுது, யுஎன்ஓ சொல்கிற பிரகாரம் அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இந்தியா இருந்துகிட்ருக்கு. ஓகேவா, அதாவது அவங்க என்ன சொல்கிறார் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அணு ஆயுத குறைப்பு அதாவது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்தியா வந்து எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே சப்போர்ட் பண்ணாமல் இதில் இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலாகவே அவங்க இருக்கிறாங்க. இந்த 1974 for Indian nuclear program in 1974 and 1998 in only done by strategic purposes. அதாவது 1974லையும் 1998லையும் வந்து இந்த போக்ரான்
நியூக்ளியர் இது வந்து என்னத்துக்காக நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா எங்கள் கிட்டையும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தானாக முன் வந்து செய்யலை, மற்றவங்களுடைய அந்த ப்ரோக்ராம் அவங்க வந்து நடத்தி காட்டினதுனால நம்மளும் நடத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒன்லி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்னால் என்ன அர்த்தம், எங்ககிட்டயும் அது இருக்குது அப்படின்னு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் நடத்தி காட்டினாங்க. ஓகேவா? அதே மாதிரி 2 தீம்ஸ், இவங்களுடைய மெயின் தீம்ஸ் 2 தீம்ஸ் வச்சுருக்காங்க. நோ ஃபர்ஸ்ட் யூஸ், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்தியாவே என்ன பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராமும் இந்தியா பண்ணாது. அதுதான் அவங்க நோ ஃபஸ்ட்டு யூஸ்னால் என்ன அர்த்தம், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சைனா வந்து ஃபஸ்ட்டு 1964 ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ப்ரோக்ராம் அவங்க பண்ணினதுனால தான் நாம் என்ன பண்ணோம், செகண்ட் வந்து அதை நம்மளும் அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து செயல்படுத்தணும்னு பண்ணோம். அதே மாதிரி அவங்க திருப்பியும் என்ன பண்ணாங்க, செகண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அவங்க பண்ணினதுனால நாமளும் செகண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், செயல்பட்டோம். ஓகேவா? தான் நோ ஃபஸ்ட்டு யூஸ். அதே மாதிரி கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மினிமம் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நம்மளோட தேச நலன் கருதி ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் மிலிட்ரி டிஃபென்ஸ், மிலிட்ரி அந்த இராணுவ தளவாடங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றாங்க, பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next topic, SAARC, South Asian Association for Regional Cooperation. Okay, is the main aim. SAARC is an economic and geopolitical organization of 8 countries. Its main aim to promote welfare economics, collective reliance among the countries of South Asia and to accelerate socio-cultural development in the region. The center was set up at New Delhi. The SAARC satellite is a proposed communication metallurgy satellite ISRO for the SAARC region. The next one, SAARC is South Asian Association Regional Cooperation. இந்த சவுத் சைடு 8 மெம்பர் கண்ட்ரிஸ் மட்டும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரீஜனல் கோஆப்ரேஷனில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ மெயின் எய்ம் பார்த்தீங்களா, இட்ஸ் எக்கனாமிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் 8 கண்ட்ரிஸ். அந்த 8 கண்ட்ரிஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, these 8 countries are simply known as Spain MBBS. That P means Pakistan, Afghanistan, India, Nepal, Maldives, Bhutan, Bangladesh and Sri Lanka. These are all 8 countries. These 8 countries are இந்த 8 countries தான் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா SAARC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த ஆர்கனைசேஷனை வந்து என்ன பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்க. இஸ் a main aim economic and geopolitical organizations and to also promote welfare economics and collective relations among the countries of South Asia and to accelerate South cultural development in the region. This is the main aim. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த 8 countries அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி அவங்களுக்குள்ள கலெக்டிவ் ரிலையன்ஸ்னா ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த 8 கண்ட்ரிஸும் அவங்களுடைய அதாவது என்னென்னலாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, எதுலெல்லாம் அவங்க குட் ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர், எலக்ட்ரிசிட்டி, டூரிசம், ட்ரேடிங், ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ், இது எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 8 கண்ட்ரிஸும் கோஆப்ரேட் பண்ணி இந்த SAARC அப்படின்னு ஒரு ரீஜனல் கோஆப்ரேஷனை கிரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 8 கண்ட்ரிஸ் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த டிசாஸ்டருக்கு இந்த 8 கண்ட்ரீஸில் ஏதாவது டிசாஸ்டர்ஸ் வந்ததுன்னா அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனியாகவே ஒரு சேட்டலைட்டை வந்து அந்த இஸ்ரோங்கிறது இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க மூலமாக ஒரு தனியாக ஒரு மெட்டலர்ஜி சேட்டலைட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணி அதில் அவங்களுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் SAARC. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி கண்டெஸ்ட் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பிரைவேட் ப்ரியாரிட்டிங் அண்ட் இன்டகிரேட்டட் நெய்பர்ஹுட் first policy. Next, bridging diplomacy and development. Third one, a gradual transition from look east to act east policy. Economic development, India as a leading power. Okay, let us see one by one. First one, priority and integrated neighborhood policy. So India gives political and diplomatic priority to her immediate neighbors and the Indian Ocean island such as Maldives.
and India provides neighbors with support as needed in the form of resources, equipment and training. Next, a greater connectivity and integration is provided so as to improve the free flow of goods, people, energy, capital and information. Okay, prioritizing an integrated neighborhood policy. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பாலிசி என்ன அப்படின்னா, நம்ம அண்டை நாடுகளை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பாதுகாக்கணும், அவங்களோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நெய்பர்ஹுட் பாலிசி. முக்கியமாக யாரோட அப்படின்னா இந்த இந்தியன் ஓஷன் ஐலண்ட்ஸ் யார் அப்படின்னா மாலத்தீவு ஐலண்ட்லாம் இருக்கு இல்லையா, மாலத்தீவு ஐலண்ட், ஸ்ரீலங்கா, இவங்களோடலாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் அதாவது ரிசோர்ஸஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்களை அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி அங்கே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் வாங்குகிறோம். அவங்களுக்கு என்னென்ன பேசிக் நீட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த எல்லா பேசிக் நீட்ஸினுடைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்கோம் அப்படியே ஒரு கிரேட் கனெக்டிவிட்டியாக நம்ம இருந்துகிட்ருக்குறோம் எல்லா விஷயத்துலையுமே. அதாவது இங்கேருந்து ஒரு கூட்ஸ் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற விதமாக இருக்கட்டும், பீப்புள், எனர்ஜி, மக்கள் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாங்களா நம்மளுடைய மிலிட்ரி டிஃபென்ஸை என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். கேபிட்டல் அண்ட் இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணம், அவங்கக்கிட்ட ஒரு கேபிட்டல் இல்லை, ஒரு பணம் இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வழியில் மணியை ஜெனரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இதுதான் ப்ரையாரிட்டிங் அண்ட் இன்டகிரேட்டட் நெய்பர்ஹுட் பாலிசி. செகண்ட் ஒன் பாருங்க, பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது என்ன பண்ண ராஜதந்திரத்தை பயன்படுத்தி எப்படி டிப்ளமசி, எப்படி ஒரு நாட்டோட இன்னொரு நாடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உறவு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். See, one of the major objectives of India's foreign policy has been leverage international partnership for India's domestic development. This includes improving technological access, sourcing capital, gaining market access and securing natural resources. அதாவது பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நம்மளுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம நாட்டை டெவலப்மெண்ட்க்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் நான் சொன்னேன். அது என்ன பண்ண அப்படின்னா அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப், ஓகே, பார்ட்னர்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக எதுலாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறோம், டெக்னாலஜிக்கல் அசஸ், டெக்னாலஜிக்கெலாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோம். சோர்சிங் கேபிட்டல், நம்மக்கிட்ட மணி இல்லை, கேபிட்டல் அமௌண்ட் இல்லை அப்படின்னா மற்ற நாடுகளை என்ன பண்ணுறோம் கேட்குறோம், கடன் வாங்குகிறோம், இல்லை அவங்கள வந்து என்ன சொல்கிறோம் தொழில் தொடங்க இங்கே நம்ம சொல்கிறோம். கெய்னிங் மார்க்கெட் அசஸ், நம்மளுடைய குட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் மார்க்கெட்டிங் வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். செக்யூரிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நம்மளுடைய இயற்கை வளங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாதுகாத்துக்கிறோம். ஓகேவா, அதுதான் என்ன பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட். தேர்ட் ஒன், எ கிராஜுவல் டிரான்சிஷன் ஃப்ரம் லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. அதாவது என்ன சொல்றேன்னா கிழக்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உலக நாடுகள் எல்லாமே இப்போ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, கிழக்கினுடைய பாலிசியை பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிகின்ஸ் வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ மியான்மர் இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ் டு த கண்ட்ரீஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ், அதாவது ஏஷியன். நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து யாரோட நம்ம என்ன பண்ணல, எந்த ரிலேஷன்ஸும் வச்சுக்கல. ஆனால் எல்லாமே என்ன பண்ணாங்க, நார்த் கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்டு கண்ட்ரீஸ், சவுத் கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நிலைமை மாறி நம்ம எப்போ வந்து இந்த ஏஷியன் அந்த நார்த் பசிபிக் அந்த ட்ரீட்டியில் நம்ம எப்போ சைன் பண்ணமோ அப்போ இருந்து பார்த்தீங்களா நம்ம நாட்டையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஆகிருக்கோம். இது மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்களா, என்ஷூர் எ ஸ்டேபிள் அண்ட் மல்டிபோலார் பேலன்ஸ் ஆஃப் பவர் இன் த இண்டோ பசிபிக் டு பிகம் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஏஷியா. ஏஷியாவில் நாம் என்ன பண்ணோன்னா அங்கே இருக்க ஏஷியா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், ஒருங்கிணைந்து நம்ம தெற்காசிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி என்ன பண்ணுதுன்னா ஒரு முன்னோடியான ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணி நம்பர் 1 இருந்துட்டுருக்குறோம். ஓகே, ஸோ ஏஷியன் இஸ் த 3 big elements in our eastern policy are storage, emphasis on physical connectivity, commercial and security related. முக்கியமாக பார்த்தீங்களா ஒரு 3 big elements அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி. இந்த நம்ம என்ன பண்ணோம் இந்த ஏஷியனோட என்ன பண்ணுறோம் ஏஷியன் கண்ட்ரீஸோட நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கமர்ஷியல் பிஸ்னஸ்,
வியாபாரம் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கனெக்டிவிட்டி அவங்களோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட், இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ரிலேஷன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த நாடு ஒரு நாடோட இன்னொரு கண்ட்ரிஸ் ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய இராணுவ இதை அங்கே அனுப்பி அவங்கள என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதுகாத்துட்டு இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். The accelerated, balanced and inclusive economic development is India's primary goal. India achieves this by peace and security nations, international partnership to obtain all that is needed to fuel economic development, market, investment, technology, linkage, mobility of personnel, fair global government and a stable and fair environment conducive for growth, economic development. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் எதுனா பொருளாதாரம் சார்ந்தது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நாம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆக்சலரேட், அதாவது பிரைமரி இந்தியாஸ் primary goal is the accelerated, balanced and inclusive economic development. accelerated என்ன அர்த்தம், acceleration தெரியும் இல்லையா, ஆக்சலரேட்டடா எங்கேயுமே நம்ம என்ன பண்ணாம ஒரு நிலையான ஒரு இதுல இருந்து பேலன்ஸ்டு, ஓகேவா, அதாவது என்ன அர்த்தம், ட்ரேடிங்ல வந்து 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதுல பாத்தீங்களா பேலன்ஸ்டு ட்ரேடிங், ஓகே, நம்ம கீழேயும் போகாம மேலேயும் போகாம ஒரு பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட்டா இதுதான் நம்ம இருக்கணுங்கிறத இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரைமரி கோல். இதுல நம்ம எப்படி இதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, பீஸ், அமைதியான முறையிலையும், அண்ட் செக்யூரிட்டி நேஷன்ஸ், இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப், எல்லா நாடுகளோட செக்யூரிட்டி, அது இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்தெந்த விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்குன்னா, த ஃபியூல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஓகே, ஃபியூல் விஷயத்துல நமக்கு எவ்வளவு எனர்ஜி நீடட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா செகண்ட் பாப்புலஸ் கண்ட்ரியாக இருக்கிறதுனால எவ்வளவு எனர்ஜி நீடட்னு தெரியும். அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மற்ற கண்ட்ரிஸோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மூலமாக அந்த ஃபியூல் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஃபியூல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி ஒரு தொழிலுக்கு நம்ம அமௌண்ட் பண்ணுறது, டெக்னாலஜி விஷயத்தில், லிங்கேஜ், மொபைலிட்டி ஆஃப் பர்சனல், ஒரு பர்சனலாக நம்ம எப்படி மற்ற கண்ட்ரிஸோட நிறைய விஷயங்கள் நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபேர் குளோபல் கவர்மெண்ட், வியாபார விஷயமா எப்படி குளோபல் லெவலில், உலக லெவலில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே அது இல்லாமல் என்விரான்மெண்ட்லேயும், ஓகே, அந்த என்விரான்மெண்ட் அச்சீவ்மெண்ட் அதுலேயும் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா எல்லாரோடையும் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுடைய கண்ட்ரியுடைய எக்கனாமிக் விஷயத்தை வந்து நம்ம என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இந்தியா ஆஸ் ஏ லீடிங் பவர். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்தியா வந்து லீடிங் பவரில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இந்தியா இஸ் ஏ மெம்பர் ஆஃப் G20. That is India also a membership of GATT and also ASEAN, BRICS and a permanent membership in UN security. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்களா அந்த G20 கண்ட்ரீஸில், ஏஷியனில், பிரிக்ஸில், இதில் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்தியா, அதாவது அந்த UN செக்யூரிட்டி கவுன்சில் நம்ம எப்படி இருக்கிறோம், பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பாக இருக்கும். இதனால நம்ம என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா ஒரு லீடிங் பவர், நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு லீடிங் பவர் கிடைச்சிருக்கு. So India has an increasing range of interests and need to secure energy, natural resources and the imperative of maintaining open shipping lands, seeking investment and trade opportunities overseas and the need to secure trade access. So இந்த ட்ரீட்டிஸில் எல்லாமே நம்ம சைன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஓப்பன் ஷிப்பிங் லேண்ட்ஸ், ஓகேவா. நம்மளே என்ன பண்ணலாம், ஓப்பன் ஷிப்பிங் லேண்ட்ஸை நம்மளே வந்து கடல் கடந்து என்ன பண்ணலாம்னா ஒரு தனியான ஒரு லேண்ட் கிரியேட் பண்ணி பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடல் கடந்து நம்ம போய் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓப்பன் ஷிப்பிங் லேண்ட்ஸ். அது மூலமாக ஷிப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் overseas and the need to secure trade access, ஓகேவா. நம்ம முக்கியமாக நம்மளும் வந்து என்னன்னா உலக நாடுகள் கிட்ட இந்த ட்ரேட் பண்ணலாம், இந்த ட்ரேட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னைக்கு என்ன இருக்கோம் அப்படின்னா உயர்ந்திருக்கிறோம். அந்த விஷயங்களில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே, ஓகே, மிலிட்ரி டிஃபென்ஸ் மேட்டராக இருக்கட்டும், என்விரான்மெண்ட் மேட்டராக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நம்ம உலக நாடுகளுக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அறிவுரை கூறுற அளவுக்கு நம்ம வந்து என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி தான். ஓகே, நெக்ஸ்ட் த ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் த கன்க்ளூஷன். ஸோ டுடே இந்தியா ஹேஸ் a formal diplomatic relations with most of the nations beside being the world's second most populous country and largest democracy and one of the fast growing country. Okay, today India attain a fast growing
கண்ட்ரி. ஓகே, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருக்கோம். இந்தியாஸ் மெயின் ஃபாரின் பாலிசி என்னன்னு பாருங்க. அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் தேர் இஸ் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட். யாருமே நமக்கு இந்தியாவுக்கு என்ன கிடையாது, பெர்மனன்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. அண்ட் நோ பர்மனன்ட் ஃபோ, யாருமே நமக்கு நிரந்தரமான எதிரியும் இல்லை. ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்மனன்ட். ஓகே, நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்மளுடைய பர்மனன்ட். ஸோ தட் நியூ சேலஞ்சஸ் ஃபோர்ஸ் இந்தியா இஸ் to adjust new realities. Okay, next பார்த்தீங்களா the difference between diplomatic policy and foreign policy. Okay, so what is meant by the domestic policy and foreign policy? The domestic policy is the nation's plan. It's a nation's plans dealing with the nations. அதாவது domestic policy னா இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அதாவது நம்ம நேஷன்ஸ்குள்ளே என்ன பிரச்சனையோ அந்த விஷயங்களை என்ன பண்ணணும், நேஷன்ஸ்குள்ளேயே தீர்த்துக்கிறது. ஃபாரின் பாலிசி டீல்ஸ் வித் த ஃபாரின் நேஷன்ஸ். அதாவது ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்னன்னா உலக நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனையை அந்த உலக நாடுகள் மூலமாக தீர்த்துக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னெல்லாம் நம்ம அதாவது அந்த டொமஸ்டிக் பாலிசியில் என்னெல்லாம் சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, என்னென்ன வெல்ஃபேர்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன், அப்புறம் சிவில் ரைட்ஸ், எக்கனாமிக், இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா டொமஸ்டிக் பாலிசியில் வந்துடும். ஃபாரின் பாலிசியில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாலிசியில் என்னன்னு பார்த்தீங்களா அதாவது டிஃபென்ஸு, அப்புறம் இந்த குளோபல் என்விரான்மெண்ட், டிஃபென்ஸு, இது எல்லாமே எதில் வந்தது அப்படின்னா ஃபாரின் பாலிசியில் வந்துடுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.